அப்போது நார்த் இந்தியா டூர் கொடுத்தாங்க எங்களுக்கு ஒரு 15 பேத்துக்கு. ம், ம், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத்தில். ம். நம்ம ரூரல் டெவலப்மெண்ட்டும் அங்கே இருக்கிற ரூரல் டெவலப்மெண்ட் கம்பேர் பண்ணி இப்போ இந்த வாட்ஸ்அப் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் எப்படி பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் ம், பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் அங்கெல்லாம் நார்த்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருக்குன்னு சொல்லலாம். ஓ, அந்த அளவுக்கு ஆமாம் இருக்கும். ஆமாம். அது எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, இந்த ஆட்சி அந்த ஆட்சி எந்த ஆட்சி இருந்தாலும் ம், நாட்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு 50 இயர்ஸ் அட்வான்ஸ் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது மாட்டுக்கிறதே கிடையாது. ம், ம், நான் பார்த்த அளவில் ஒன்று அது பார்த்துட்டு நான் நேரடியாக நம்ம வந்து ஜனாதிபதிக்கு வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்டோம். அப்போயே கொடுத்தாரு. ம், அப்போவே அப்ரிஷியேஷன் பண்ணோம். யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு விசாரிச்சார். ம். அப்போ நம்ம எல்லாம் சொன்னோம். நான் ஜனாதிபதி பார்க்குறோன்னு நீங்கள் புறப்படும் போதே சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு புக்லெட் தயார் பண்ணி கொண்டு போயிருந்தேன். ஓ, ஆமாம் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? ஆமாம் அப்படின்னு சொல்லி அவர் புக்லெட் அவர்கிட்ட கொடுத்து அவன் வாங்கிட்டாரு. ம், வாங்கிட்டு அப்புறம் எல்லாமே கேட்டு யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க நல்லா விசாரிச்சு அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னேன். ம். புக்லெட் இருக்குங்க சார் அப்படின்னு சொன்னேன். அவர் அப்போவே வந்து சரி வாங்க நான் ஒரு மொகல் கார்டன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு ம். அதெல்லாம் மொகல் கார்டன் பார்த்துல அந்த கதவை தாண்டின உடனே ஃபோட்டோகிராஃபர் ரெடியாக நிற்கிறாருங்க. ம். அப்புறம் அப்படியே நின்று அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த மொகல் கார்டனில் சுற்றி காமிச்சிட்டு வந்துட்டோம். அடுத்தது தான் நம்ம என்ஜிபி அவார்டுக்கு போயிருந்தோம். விஞ்ஞான பவனில் ம். எங்களுக்கு விருது கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் நேஷனல் லெவலில் ஒரு 1200 பேர் இருப்பாங்க. ம். இந்த 1200 பேர் விருதை கொடுத்துட்டவர் இன்னைக்கு ஈவினிங் வந்து என்னுடைய மாளிகையில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் டின்னர் அப்படின்னு சொன்னார்.